நெஞ்சில் குடியிருக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கோடி சினிரில். நம்ம சினிமா லிஸ்ட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2026ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் வெளியான தமிழ் திரைப்படங்களில் டாப் 10 திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திரைப்படங்களில் நம்ம வசூல் ரீதியாக மட்டும் இல்லாமல் ரசிகர்களிடம் வரவேற்பு பெற்றதும், வசூல் ரீதியாக இல்லைனா கூட ரசிகர்களிடம் நல்ல கருத்துக்களை பெற்ற படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னுடைய ஓன் கண்டென்ட் மூலமா நான் சொல்கிறேன். படங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம 10th பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னென்னா லீடர். சுமார் 20 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் 3 நாளில் 25 கோடி வசூல் செய்து நம்ம லெஜண்ட் சரவணா சாரை ஒரு பேக் இன் ஃபார்முக்கு கொண்டு வந்த படம் இந்த படத்தை நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இவருடைய முதல் படம் இவர் அப்படி இப்படி விமர்சனங்கள் விமர்சித்தாலும் அடுத்த படத்தில் கம்பேக் கொடுக்குறேன்னு கொடுத்தாரு நம்ம தலைவர். சூப்பரான கம்பேக் படமாக இந்த படம் நம்ம லெஜண்ட் சரவணா சாருக்கு அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட கதைக்களம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக விறுவிறுப்பாக கொண்டு போகும். கடைசி வரைக்கும் என்ன நடக்குது கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை விறுவிறுப்பாக சீட்டோட நுனியில் உட்கார வச்சு பார்க்க படத்தில் இந்த படம் கண்டிப்பாக ஒரு படம் இருக்கும். அடுத்து நம்ம 9th பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னன்னா வித் லவ். இந்த படம் சுமார் 4 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் முதல் நாளிலேயே 1.85 கோடி வசூல் செய்தது. நல்ல காதல் கதையும் பாசிட்டிவ் வேர்ல்டு வைட் மூத்தும் காரணமாக மொத்தமாக இந்த படம் பார்த்தீங்கன்னா 39.35 கோடி வசூல் செய்து இந்த ஆண்டோட சர்ப்ரைஸ் ஹிட்டில் ஒன்றாக சேர்ந்திருக்குது. அடுத்து நம்ம 8th பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னன்னா திருவள்ளுவர், அதாவது தலைவர் தம்பி தலைமையில். இந்த படம் சுமார் 10 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் முதல் நாளிலேயே 1.75 கோடி வசூல் செய்தது. சுமார் இறுதியாக 39.50 கோடி வரை வசூல் செய்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்ல ஆதரவால் இந்த பொங்கல் டைமில் சூப்பரான வெற்றி பெற்ற படம்னா கண்டிப்பாக நம்ம திருவள்ளுவர் படத்தை சொல்லலாம். இன்னொரு படம் இருக்குது, நம்ம அந்த லிஸ்ட்டில் அப்புறமா பார்ப்போம். அடுத்து நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னன்னா கரை. இந்த படம் சுமார் 120 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் முதல் நாளில் 9.67 கோடி வசூல் செய்யுது. இந்த படம் மொத்தமாக 53.3 கோடி வரை வசூல் செய்து போட்ட காசு எடுக்க முடியாமல் போச்சு. ஆனால் ஏன் இந்த படத்தை நான் லிஸ்ட்டில் வச்சுக்கிற காரணம்னா படம் வசூல் ரீதியாக வரவேற்பு பெறலைனா கூட ரிவ்யூ ரீதியாக படம் ஒரு நல்ல கதைக்களம் என்ற பெயரை தனுஷுக்கு வாங்கி கொடுத்து சூப்பரான கதைக்களம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் படத்துக்கு. ஆனால் வசூல் தான் இல்லாமல் போய்விட்டது. அடுத்து நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னன்னா LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. சுமார் 90 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் முதல் நாளில் 10.46 கோடி வசூல் செய்தது. ஆரம்பத்தில் நல்ல ஓப்பனிங் இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்கள் வசூல்கள் குறைந்து கடைசி அந்த படம் பார்த்தீங்கன்னா 60.67 கோடி வசூல் செய்தது. ஏன் இந்த படத்தையும் நம்ம லிஸ்ட்டில் வச்சுக்க நம்ம பிரதீப்போடைய தொடர்ந்து 100 கோடியை இந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல காதல் கதையும் நல்ல எமோஷன்ஸ் லவ் டெப்த் எல்லாத்த பற்றி அழகாக சொல்லியிருக்கும். அதனால் இந்த படத்துக்கு நான் 6th பிளேஸ் தரேன். அடுத்து நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னன்னா யூத். இந்த படம் பார்த்தீங்கன்னா வெறும் 4 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் முதல் நாளிலேயே 4.60 கோடி வசூல் செய்தது. போட்ட காசு அப்பவே எடுத்தாச்சு. ரசிகர்களிடம் மிகப்பெரிய ஆதரவு பெற்றதால் மொத்தமாக இந்த படம் பார்த்தீங்கன்னா 71.73 கோடி வசூல் செய்து 2026 ஆண்டின் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஹிட்டில் ஒன்று இருந்துச்சு. இந்த படத்தில் நம்ம கென் கருணாஸ் அவர்கள் படத்தோடைய டைரக்ஷன் ஆக்டிங் எல்லாத்துலேயும் சூப்பராக இருந்திருப்பாரு. அதுவும் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக அழகான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் மூவியாக கண்டிப்பாக நம்ம யூத் படத்தை சொல்லலாம். அடுத்து நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னன்னா பிளாஸ்ட். சுமார் 18 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் முதல் நாளில் 1.98 கோடி மட்டுமே வசூல் செய்யும். ஆனால் நல்ல விமர்சனங்களும் ரசிகர்களிடம் பாசிபிள் பெற்றதால் அடுத்தடுத்த நாளில் வசூல் ரீதி அதிகமாகி மொத்தமாக 72.57 கோடி வசூல் செய்து இந்த வருஷத்தோடைய பிளாக் பஸ்டர் லிஸ்ட்டில் இந்த படம் கண்டிப்பாக இருந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தோடைய டைரக்டர் புதுசாக இருந்தாலுமே நம்ம அர்ஜுன் சார், அபிராமி மேம், பிரீத்தி முகுந்தன் 3 பேர்த்தோட ஆக்டிங் இந்த படத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸ் மூவிக்கு அவ்வளோ சூப்பராக ஃபைட் சீக்வன்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக செதுக்கிக்கிறாங்க. அதுலேயும் இன்ட்ரோல் பிளாக் வேறு லெவலாக இருக்கும். ஒவ்வொரு சீக்வன்ஸும் நின்று பேசும். அடுத்து நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னென்னா தாய் கிழவி. சுமார் 10 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் முதல் நாளில் மட்டும் 4.2 கோடி வரை வசூல் செய்தது. அதுக்கப்புறம் இதோடைய ரிவ்யூஸ் அப்படியே பார்த்துட்டு இதோடைய வசூல் ரீதிகள் அப்படியே அதிகமாக கடைசியாக வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா 81.58 கோடி வரை வசூல் செய்தது. இந்த படத்தோட கதைக்களம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு பெண்களுக்கான முழுக்க பெண்களுக்கான ஒரு கதைக்களமாக இருக்குது தாய் கிழவி படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே காமெடியாக கொண்டு போனாலும் அப்படியே செகண்ட் ஹாஃப்லேருந்து அப்படியே நெருங்க ஒரு எமோஷனோட படத்தை சூப்பராக முடிச்சிருப்பாங்க. பெண்கள் மற்றவங்க நம்பி இல்லாமல் தனியாக இருந்து சாதிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிறது இந்த படத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசியிருப்பாங்க. அதனால் இந்த தாய் கிழவி படம் அவ்வளோ வரவேற்பு பிடிச்சி பெண்களுக்கு மத்தியில் படம் உண்மையிலே பெரிய பிளாக் பஸ்டர் படம் தான். அடுத்து நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னன்னா பராசக்தி. இந்த படம் சுமார் 150 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் முதல் நாளில் 24.70 கோடி வரை வசூல் செய்தது. மொத்தமாக இந்த படம் பார்த்தீங்கன்னா 84.61 கோடி வரை வசூல் செய்தது பொங்கல் டைமில். ஏன் இந்த படத்தை இவ்வளோ தூரம் மேலே வச்சுருக்கிறேன்னா நான் முதல்ல சொன்ன இந்த படம் கலெக்ஷன் வைஸ் மட்டும் இல்லாமல் ரிவ்யூ வைஸ் வேர்ல்டு வைட் மொத்தமாக இது பண்ணதுன்னு இந்த படத்தை இவ்வளோ தூரம் மேலே வச்சது காரணம் என்னென்னா இந்த படத்தோட கதைக்களம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான கதைக்களம். இந்தி திணிப்புக்கு எதிராக போராடும் செலியனை பற்றின கதைக்களம் அவ்வளோ சூப்பராக என்கேஜிங்காக இந்த படத்தை சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இதோட கதைக்களம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஜெயம்ரோட ஆக்டிங் அவ்வளோ சூப்பரான வில்லன் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருப்போம். நம்ம சிவகார்த்திகேயன் ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. 25வது படம் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு.
இந்த படத்தை வந்து கலெக்ஷன் வைஸ் மட்டும் கணக்கு இல்லாமல் நம்ம ரிவ்யூ வைஸ் எடுத்துக்கிட்டால் இந்த படம் டாப் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் இந்த படத்தை இவ்வளோ தூரம் மேலே வச்சுக்கிறேன். இதுக்கு மேலேயும் வைக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய கம்பேக் படம் இருக்குது. அதனால் இந்த படத்தை வைக்காம செகண்ட் பிளேஸோட இதை முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னென்னா, இந்த டாப் 10 லிஸ்ட்லேயே டாப் லிஸ்ட்டுக்கு இந்த படத்தை தாண்டி வேறு எந்த படத்தாலையும் வைக்க முடியாது. த மேசிவ் கம்பேக்கான த ஒன் சூர்யா சாரோடைய கருப்பு மூவி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா சுமார் 130 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த படம் முதல் நாளில் 28.93 கோடி வரை வசூல் செய்து மிகப்பெரிய ஓப்பனிங்கை கொடுத்து, அதன் பிறகு தொடர்ந்து ரசிகர்கள் ஆதரவுடைய மிகப்பெரிய தாக்கத்தினால் இந்த படம் பார்த்தீங்கன்னா சுமார் 309.80 கோடி வரை வசூல் செய்து இந்த ஆண்டோடைய மிகப்பெரிய பிக்கஸ்ட் பிளாக் பாஸ்டர் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக இடம் பிடிச்சிருச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா சூர்யா சாருக்கு மிகப்பெரிய கம்பேக்கான ஒரு திரைப்படம். கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை நம்ம சூர்யா சார் வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அந்த படம்லாம் அவ்வளோ பெரிய வசூல் ரிவ்யூவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றாலும் இந்த கருப்பு திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக் திரைப்படமாக அமைஞ்சிருச்சு. நம்ம விஜய் சாருக்கு அப்புறம் அந்த சினிமாவை யார் காப்பாற்ற போகிறா அப்படிங்கிற லிஸ்ட்டப்போ யாருன்னு பார்க்குறப்போ நம்ம சூர்யா சார் உள்ளே இறங்கி வேற லெவல். படத்தோட கதைக்களம்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஒரு சாமி படங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்கிறப்போ அதில் லாஜிக்ங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு சில ஆடியன்ஸ் வந்து லாஜிக்கோட பார்த்தா இவங்களுக்கு அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் படமாக இருக்கும். ஆனால் அந்த சாமி படத்தில் யாருமே லாஜிக்கோட சீக்கிரம் பார்க்க மாட்டாங்க. அதனால் லாஜிக்கெலாம் இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு டெஃபினட்டாக படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டராக தான் இருக்கும். இந்த படத்தோட கதைக்களம் அவ்வளோ சூப்பராக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சின்ன எமோஷனோட போய் செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் கூஸ்பம்ஸ் தியேட்டர் மெட்டீரியல்ஸாக படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இருக்கும். சூர்யா சார் எப்படியெல்லாம் பார்க்கணுமோ அப்படியெல்லாம் அந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் பண்ணிக்கிறாரு. அவர் அந்த படத்தில் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் ஆக்டிங்லையும் வில்லனிசம் காமெடினிசம் எல்லாத்தையும் சூப்பராக பண்ணியிருப்பார். அது குறிப்பிட்ட அந்த கோட்சின்லாம் சான்சஸே இல்லை. பாட்டு ஒவ்வொன்றும் சும்மா தரமாக இருக்கும். நம்ம சாயபயங்கரத்தில் பூந்து விளையாடிட்டே இருப்பா. அதுலேயும் இந்த கடைசி கருப்பாக வர சாங்கெல்லாம் தாங்க முடியாது. தேட்டரில் சாமி வந்து அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம் நாங்கள்லாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன்டர்வல் பிளாக் 2026ஓட பெஸ்ட் இன்டர்வல் பிளாக்னா கண்டிப்பாக இந்த பிளாக் தவிர வேறு எந்த படமும் நீ வரல. நீ வந்தால் தான் வேறு ஏதாவது இன்டர்வல் பிளாக் டாப் 10 லிஸ்ட்டில் இருக்கும். இந்த படம் தான் இருக்குல்லையே டாப் 10 லிஸ்ட்டில் மிகப்பெரிய ஹிட்டு. நம்ம விஜய் சாருக்கு அப்புறம் யார் இந்த சினிமாவை காப்பாற்ற போகிறாங்கிறப்போ நம்ம சூர்யா சார் வந்து இனி தொடர்ந்து படங்கள் கொடுத்து வெற்றி பெற செய்வார்னு நினைக்கிறேன். ஹலோ கைஸ், இதுதான் நம்மளுடைய 2026 முதல் பாதியில் வெளியாகிய தமிழ் படங்களின் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிவ்யூ வைஸ் பார்த்து உங்களுக்கு பிடித்த படம் என்னென்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எந்த படம் இன்னும் அதிக வசூல் செய்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் மற்றும் மாஸ் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைக்கிங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். பாய்.